அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நற்பத்திலே கொண்டு வந்தேன். நீதிமொழிகள் 29ல 25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்ப இங்க என்ன போட்டிருக்குன்னா, மனுஷனுக்கு பயப்படும் பயம், கர்த்தரை நம்புகிறவன். இது ரெண்டு விஷயம், ரெண்டு விதமான மக்கள் கூட்டம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அது என்னத்தை கொண்டு வரும்னா கண்ணியை வருவிக்கும். அது என்ன செய்யுதுன்னா ஒரு டேஞ்சரஸ் ட்ராப் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு கண்ணி, உங்களை விழத்தள்ளுறதுக்கான ஒரு குழி. எதுனா மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். இவனுக்கு பயந்து அப்படி இருக்கும் பாருங்க. சிலர் பார்த்தோன்னே பயம். அந்த பயம் நமக்குள்ள என்ன கொண்டு வருதுன்னா, வந்துட்டு சமாதானம் இல்லாம இருக்கும். அப்புறம் அப்படியே ஒரு தனிமையா இருக்கும். அப்புறம் பயம் நிறைந்ததா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மள முன்னேற விடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா சிலருக்கு பயப்படுறாங்க அப்படி மனுஷர்களை பார்த்து. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் உனக்கு வேண்டாம், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அவன் ஒருவேளை நான் சொல்றேன், ஒரு சிலரை குறித்து நீங்க பயந்துட்டு இருக்கீங்களா? இந்த பேங்க்காரன் என்ன செஞ்சிருவானோ, இந்த கடன் நம்மள என்ன செஞ்சிருமோ, இல்ல இந்த அதிகாரி நம்மள என்ன சொல்லிடுவாரோ பயப்படுறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவன் அடுத்து என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தரை நம்புகிறவன், those who trust in the Lord, அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க, உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்ப எப்படி அவங்க இருக்கிறாங்கன்னா, நல்ல ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. அவன் அப்ப எப்படி மனசுல வச்சுக்கோங்க, இங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு, இங்கெல்லாம் மனிதர் கூட்டம் இருக்கு. இங்க மனிதனுக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யுதுன்னா உங்களை விழத்தள்ளும் பிரச்சனையாய் மாறுகிறது, கண்ணியை வருவிக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிறவன் என்ன செய்யறானா, உயர்ந்த அடைக்கலத்திலே. அப்ப இவனால உங்களை தொடவே முடியாது. அவன் அப்ப தேவன் உங்களை எப்படி வைக்கிறார்னா, நீ என்ன நம்புப்பா, உன்னை என் பிரசன்னத்தின் மறைவிலே வைக்கிறேன், கண்மலையின் உச்சியிலே நான் உன்னை மறைத்து வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவன் அப்ப நம்ம கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது, கர்த்தரை நம்பி வாழும் பொழுது அவர் என்ன செய்கிறார்னா, அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மளை மூடி மறைத்து விடுகிறார். இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நம்மளை ஒண்ணும் செய்ய முடியாது, அவர் பிரசன்னத்தின் மறைவிலே இருக்கும். அவன் எனவே இன்னைக்கு நான் சொல்றேன், பயப்படாதீங்க. அவங்கள குறிச்செல்லாம் பயப்படாதீங்க. ஐயோ அவங்க பெரிய அரசியல், அதெல்லாம் பயப்படாதீங்க. ஐயோ கவர்மெண்டே, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க பக்கம் இருக்கிறாரு. ஆமென். கவர்மெண்ட் என்னங்க, கவர்மெண்ட் அவங்க பக்கம், அதெல்லாம் வேண்டாம். கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். எனவே நீங்க நேர்மையா இருக்கிறீங்க, நீங்க எதற்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தரை சார்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பான இடத்திலே வைப்பார். நீங்கள் பாதுகாப்பா இருக்கிறீர்கள் அவருடைய பிரசனத்திலே. எந்த மனிதனும், உங்களை தேடுகிற எந்த மனிதனுடைய கண்களிலும் நீங்கள் படுவதில்லை. தேவன் உங்களை மூடி மறைத்து உயரத்திலே வைப்பார். தேவன் உங்களை பாதுகாக்கிறவராய் வெளிப்படுவார். நீங்கள் அவருடைய பாதுகாப்பின் கரத்தை அனுபவிப்பீர்கள். பாருங்க, சவுல் ராஜா தாவீதை தேடுகிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதை சவுலின் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. அவன் ஒவ்வொரு நாளும் தேடுறான், கிடைக்க மாட்டான். சொல்றேன், சிலர் உங்களை தேடிட்டே இருக்கிறாங்க, உங்களை அழிக்கணும்னு. நீங்க கிடைக்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க பாதுகாப்பா உயர்ந்த அடைக்கலத்துல இருக்கிறீங்க. அவங்க தேடி சோர்ந்து அப்படியே உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. உங்களை தேடுறதே அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ரீதியில கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எனவே மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். உயர்ந்த அடைக்கலத்திலே நீங்கள் வைக்கப்படுவீர்கள். பாதுகாப்பாய் உங்களை, பத்திரமாய் உங்களை பாதுகாத்து, பாதுகாப்பாய் வைத்து, பத்திரமாய் உங்களை வழிநடத்தி, தேவன் உங்களுக்கென வைத்திருக்கிற அந்த நல்வாழ்க்கையிலே நீங்கள் வாழும்படியாய் வழி செய்வார். அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உங்களுடன் இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.